இந்த வெள்ளை சுண்ணாம்பு கரையும் மஞ்சள் சாணி பூசினது தான் எங்கள் சித்தியோட வீடு. கொங்கு தமிழ் வரலாறு பேசுதுங்க. இங்கேருந்து பார்த்தா காவிரி ஆறு ரொம்பவே பக்கமாக இருக்கும். 10 அடி தூரத்தில் நடந்து போயிடலாம். நம்மளை இப்போ வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறது நம்ம பைரவருங்க. நான் முன்னாடி போனேன், அதுவும் வந்துச்சு. இந்த பச்சை கலர் பரிசல் தான் பார்த்துக்கோங்க. இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த பில்டிங் நாங்கள் தரைப்பட்டற. இந்த சவுண்டெல்லாம் கேட்டு தான் நான் வளர்ந்த ஒரு இடம் பார்த்துக்கோங்க. சின்ன வயசில் லீவுக்கு இங்கே தான் நாங்கள் என் மாமா வீட்டுக்கு நாங்கள் வருவோம். அப்புறம் நம்ம இங்கே நடந்து போய்கிட்டு இருக்கையிலேயே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் செம்பருத்தி பூச்செடியும் மருதாணி செடியும் இருந்துச்சுங்க. எல்லா வீட்லேயுமே விரும்பி வளர்ப்பாங்க. இந்த ஸ்ட்ரீட்லேயே போனால் எங்கள் சித்தியோட பழைய வீடு வரும். அங்கே தான் நாங்கள் வளர்ந்தது எல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சலை பார்த்துக்கோங்க, தரப்பசலைங்க. உடம்புக்கு அவ்வளோ சத்து. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி ஆறு ரொம்பவே பக்கமாக தெரியும். அதுக்கப்புறம் ஒரு பாலம் வரும். அந்த பாலம் தான் பார்த்துக்கோங்க நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது. ஆத்து பிள்ளையார் காவிரி ஆத்தங்கரையில் அரச மரத்தடியில் அழகாக உட்காந்துருக்காருங்க.